இப்போ மழைக்காலம் தொடங்க போது அடிக்கடி சளி, காய்ச்சல், ஒரு சிலருக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாள்வது? ரொம்ப சிம்பிளாக நிறைய பேர் வீடுகளில் நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சின்ன வயசுலேயே பார்த்தோம்னா போகும்போது வரும்போதெல்லாம் அந்த இலைகளை பறித்து சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்கும். ஸோ அவ்வளவு நறுமணம் இருக்கக்கூடியது, இலைகள் சற்று தடிப்பாக இருக்கக்கூடியது, இப்போ லைட்டாக நம்ம மடக்கணுனாவே ஒடியக்கூடியது. ஸோ அந்த மாதிரி நீர்த்துவம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நம்ம வீடுகளில் லைட்டாக ஒரு கிளையை ஒடித்து வச்சாலே இது வளரக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி இருக்குங்க, காய்ச்சல் இருக்குது. முக்கியமாக ஒரு சிலருக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும். சைனசைட்டிஸ்னால் தலையில் நீர் கோர்த்த மாதிரியான ஒரு பிரச்சனை. ஸோ தலையில் அதிகமான நீர் கோர்த்தது, முன்னேற்றி அதிகமான வலி இருப்பது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இப்போ மழைக்காலம் தொடங்க போது அடிக்கடி சளி, காய்ச்சல், ஒரு சிலருக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாள்வது? ரொம்ப சிம்பிளாக நிறைய பேர் வீடுகளில் நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் கற்பூரவள்ளி. ஸோ இந்த கற்பூரவள்ளி ஓமவல்லி இலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள், வயதானவர்களுக்கு, நடுத்தர வயதில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே ஒரு டக்குன்னு ஒரு சளி தொந்தரவா கற்பூரவள்ளி இலைகள் தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ சின்ன வயசுலேயே பார்த்தோம்னா போகும்போது வரும்போதெல்லாம் அந்த இலைகளை பறித்து சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்கும். ஸோ அவ்வளவு நறுமணம் இருக்கக்கூடியது, இலைகள் சற்று தடிப்பாக இருக்கக்கூடியது, இப்போ லைட்டாக நம்ம மடக்கணுனாவே ஒடியக்கூடியது. ஸோ அந்த மாதிரி நீர்த்துவம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான். இதிலேருந்து கற்பூர மனம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கற்பூரவள்ளி அப்படின்ற பெயரும் இதற்கு இருக்குது. ஸோ நம்ம வீடுகளில் லைட்டாக ஒரு கிளையை ஒடித்து வச்சாலே இது வளரக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. பெரும்பாலும் நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, இன்சுலின் தொடர்பான பிரச்சனைகள், சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பை தூண்டுவதற்கும், வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷன், ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கும் நமக்கு இந்த கற்பூரவள்ளி இலைகள் பயன்படுது. பெரும்பாலும் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த கற்பூரவள்ளி இலைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி இருக்குங்க, காய்ச்சல் இருக்குது. முக்கியமாக ஒரு சிலருக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும். சைனசைட்டிஸ்னால் தலையில் நீர் கோர்த்த மாதிரியான ஒரு பிரச்சனை. ஸோ தலையில் அதிகமான நீர் கோர்த்தது, முன்னேற்றி அதிகமான வலி இருப்பது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு கற்பூரவள்ளி இலைகள் பயன்படுது. ஸோ குழந்தைகளுக்கு இந்த சாறு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு 5 ml அளவுக்கு கற்பூரவள்ளி இலை சாறு நம்ம பயன்படுத்தும் பொழுது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதுலையுமே முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நுரையீரலை பலப்படுத்துவதற்கான சில வழிமுறைகள் இருக்குது. அதுலேயுமே இந்த கற்பூரவள்ளி கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். கற்பூரவள்ளி இலை கஷாயம். இந்த கற்பூரவள்ளி இலைகள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இதனோட ஒரு 5-6 தும்பை மலர்கள், ஸோ ஒரு 10 தும்பை மலர்கள் நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கும், அந்த மலர்களும் தும்பை மலர்கள் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 5 மிளகு தட்டி இதனோட சேர்த்துட்டு ஒரே ஒரு பல் பூண்டும் இதில் தட்டி சேர்த்துடணும். ஸோ இத்தனை அனைத்தையுமே இத்தனை மூலிகைகளையும் சேர்த்து நம்ம இதை கஷாயமாக காய்ச்சணும். ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 டம்ளர். ஸோ இதை நல்லா வடிகட்டி காலையில் தினமும் உணவு எடுத்ததுக்கு பிறகு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து 1 மணி நேரம் கழித்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நாட்பட்ட சளி தொந்தரவு, நம்ம லங்ஸில் ரொம்ப சளி இறுகி நாட்பட்ட சளி தொந்தரவு இருந்ததுன்னா அது சரி செய்கிறதுக்கு நமக்கு கற்பூரவள்ளி இலைகள் பயன்படுது. இப்போ தொடர்ந்து இந்த இலைகளை பயன்படுத்தும் பொழுது, இந்த இலை கஷாயத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நுரையீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. ஸோ இதனுடைய சேர்த்து பார்த்தோம்னா நாள்தோறும் நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி, டென்ஷன், நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள், இதற்குமே இந்த கஷாயத்தை பருகலாம். ஒரு சிலருக்கு உடல் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், தாங்கவே முடியலைங்க. உடல் வலி ரொம்ப சிவியராக இருக்குது, மூட்டு வலி இருக்குது, மூட்டில் வீக்கம் இருக்குது, அதுதான் நம்ம இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயுமே ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா அந்த வீக்கத்தை சரி செய்கிறதுக்கும் நமக்கு
கற்பூரவள்ளி இலைகள் பயன்படுது. ஸோ இந்த கற்பூரவள்ளி இலைகள் எடுத்து நல்லா சாறு எடுத்து இதனோட மஞ்சள் பொடி கலந்து வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா நம்ம பருத்து போட்டுட்டு வரணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே நம்ம கால்களில் விட்டுறணும். ஸோ கற்பூரவள்ளி இலை சாறு எடுத்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு கால் மூட்டில் பருத்து போடணும். வெரிகோஸ் வெயின் நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நாள விபாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிறைநாள வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு, அதாவது நம்மளுடைய காஃப் மசில்ஸ், மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸில் வெயின்ஸ் அப்படியே சுருண்டு சுருண்டு பல்ஜாக இருக்கும் இல்லையா, இந்த கண்டிஷனுக்குமே இந்த கற்பூரவள்ளி இலை சாரும் மஞ்சளும் கலந்து நம்ம பற்று போடலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பற்று போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு உப்புசம் இருக்குங்க, வயிற்றில் வந்து நிறைய கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கற்பூரவள்ளி இலைகள் ப்ளஸ் இதனோட என்ன சேர்க்குன்னா ஓமம். ஸோ ஓமம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணணும். ஸோ கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த தண்ணீரை நம்ம பருகும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய சேஞ்சஸ், அதாவது வயிற்றில் நிறைய கேஸ் ட்ரபிள் இருக்குங்க, அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, ஆசனவாய் பகுதியில் காற்று பிரிதல் நடக்குது. இந்த தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கற்பூரவள்ளி ஓமம் சேர்ந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஏன்னா ஆசனவாயில் வந்து நிறைய பேருக்கு ஃபிஷர் இருக்கும், ஸோ பைல்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம ஓமவள்ளி இலைகளோட ஓமமும் சேர்த்து கஷாயம் மாதிரி பருகிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி பருகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாக ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம், டிப்ரெஷனாக இருக்கிறோம், அந்த டைமில் இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ கற்பூரவள்ளி இலைகள் இதனோட கொஞ்சம் புதினா இலைகளும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி அதில் கொஞ்சம் தேன் கலந்தோ இல்லை எலுமிச்சை சாறு கலந்தோ நம்ம குடிக்கும்பொழுது உடலுக்கு வந்து ஒரு புத்துணர்வு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல் வலி, ஸோ வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு வந்து குணமாவதற்கு இந்த கற்பூரவள்ளி இலைகள் பயன்படுது. பெரும்பாலும் இந்த கற்பூரவள்ளி இலைகளோடையே சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா துளசி பயன்படுத்துவோம். ஸோ துளசி அப்படின்னு சொல்கிறதும் ஒரு அற்புதமான மூலிகைகளில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம வந்து சில நேரங்களில் கிடைக்கலன்னா அதற்கேற்ற மாதிரி இந்த துளசி இலைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ துளசி இலைகளுக்கும் கற்பூரவள்ளிக்கும் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் வந்து பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ கற்பூரவள்ளி இலைகளோட நம்ம துளசி இலைகளும் சேர்த்து பயன்படுத்தலாம். இதனோடு சேர்த்து பார்த்தோம்னா தூதுவளை இலைகள். ஸோ இந்த தூதுவளை இலைகளுக்குமே மிக சிறந்த ஒரு மருத்துவ பலன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கற்பூரவள்ளி இலைகளோடு சேர்த்து சாப்பிடும்போது அதே மாதிரி நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய நாள்பட்ட சளியை வெளியேற்றுவதற்கு தூதுவளை இலை, துளசி இலை ரெண்டுமே பயன்படுது. ஸோ இதனோட கற்பூரவள்ளி இலைகளும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகள் நிறைய கிடைக்கும். ஏன்னா இந்த தூதுவளையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய நாள்பட்ட சளியை விரட்டக்கூடியது. ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் காரத்தன்மையும் இருக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு கபத்தை வெல்லக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகைகள் தான் கற்பூரவள்ளி மற்றும் துளசி. ஸோ கற்பூரவள்ளியோட பயன்பாடுகளை இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.